சென்ற வாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் கொருந்து மக்களிடத்திலே தர்ம காரியத்திற்காக பணம் சேகரித்தலை குறித்து பேசியிருந்தார். அதற்கு அவர் மக்கதோனிய மக்களிடத்திலே காணப்பட்ட அந்த குணம், அதை கொருந்து மக்களிடத்திலே பாராட்டி பேசி அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து ஒரு சாட்சியாக அதை சொல்லுகிறதை பார்க்க முடியும். அந்த சாட்சியை அவர்களுக்கு சொல்லி அதன் போல நீங்களும் செயல்படுங்கள் என்கிறதாக சொல்லுவார். அப்படி சொல்லும் போது சில காரியங்களை சொல்லுவார். இன்றைக்கு உள்ள போதகர்களை போல நீங்கள் பணம் கொடுத்தால் உங்களுக்கு பல மடங்காக பெருகும் இப்படி என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்க மாட்டார். மாறாக இப்பொழுது அவர்களுக்கு துன்பம் இருக்கிறது, நீங்கள் உதவுங்கள். ஒருவேளை நாளைக்கே உங்களுக்கும் கூட துன்பம் வர வாய்ப்பு உண்டு என்கிறதாகத்தான் சொல்லுவார். நாளைக்கு உங்களுடைய வறுமையிலே அவர்களுடைய செல்வம் உங்களுக்கு பயன்படும் என்கிறதாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக தொடர்ந்து அப்படி அவர்களுக்கு மக்கதோனியர்களை காட்டி அவர்களுக்கு நல்ல காரியத்திற்காக தர்ம சகாயத்திற்காக பணம் சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகின்ற அந்த வேளையிலே இங்கே இவர்களையும் பாராட்டி பேசினதை குறித்து சொல்லுகிறார். அதாவது கொருந்து மக்களிடத்திலே சொல்லுகிறார், மக்கதோனியர்கள் எப்படிப்பட்ட நற்செயல்களை செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை பாராட்டி பேசுகிறார் அல்லவா. அவர்களை மட்டும் பாராட்டவில்லை, நான் உங்களையும் பாராட்டினேன் என்பதாக கொருந்து மக்களிடத்திலே சொல்லுகிறார். மக்கதோனியா நாட்டு மக்களிடத்திலே நான் பேசும்போது உங்களை குறித்து நான் அவர்களிடத்திலே பாராட்டி தான் பேசினேன். காரணம், இந்த கொருந்து மக்களிடத்திலே இப்பொழுது இவர்கள் பேசுகிறார்களா, இது முதல் முறை அல்ல. இதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே இப்படி பணம் சேகரித்து அனுப்புகிறதை குறித்து பேசி அல்லது அவர்களுக்கு பொருள் சகாயம், எங்கே எருசலேமிலே துன்பப்படுகிற வறுமையிலே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக ஒரு வருஷத்துக்கு முன்பதாகவே இப்படி ஒரு திட்டம் சொல்லப்பட்டது. அந்த திட்டத்தின்படி அங்கு கொரிந்தில் உள்ள மக்கள் எப்படி சொன்னார்கள், நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி வாக்கு பண்ணினார்கள், பிராமிஸ் பண்ணினார்கள், நாங்கள் கண்டிப்பாக இந்த நல்ல காரியத்துக்கு உதவுவோம் என்று சொல்லி வாக்கு பண்ணினார்கள். இந்த வாக்கை நம்பி மக்கதோனியா மக்களிடத்திலே என்னது, அவர்களும் நன்றாக நீங்கள் கொடுக்கிறீர்கள் அல்லவா, அவர்களும் கொரிந்தில் உள்ள மக்களும் நன்றாக கொடுக்கிறவர்கள் தான் என்று சொல்லி பவுல் அவர்களிடத்திலே பெருமையாக பேசுகிறதை இங்கே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே அதை பார்க்க முடிகிறது. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, காரணம் உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. அப்போ நீங்கள் 1 வருஷமாக ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை நான் அவர்களிடத்திலே எப்படி இப்பொழுது மக்கதோனியர்கள் என்ன செய்தார்கள் என்கிறதை குறித்து உங்களிடத்திலே சொன்னானோ, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை குறித்து அவர்களிடத்திலே சொல்லியிருந்தேன் என்பதாக சொல்லுகிறேன். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டது உண்டு. அப்ப நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறது வேறு பலரையும் எழுப்பிவிட்டது. அவர்கள் இப்படி செய்கிறார்கள், நாமும் இப்படி செய்வோம். அவர்கள் இப்படி நல்ல காரியத்துக்கு உடன்பட்டிருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள், நாமும் இப்படி நல்ல காரியம் செய்வோம் என்று சொல்லி நீங்கள் செய்த செயல் அநேகரை எழுப்பி விட்டிருக்கிறது என்று சொல்லி இப்போ கொரிந்து மக்களை குறித்து சாட்சி கொடுக்கும். அப்படி இருந்தும் இது எல்லாமே எப்படி இருக்கிறது, பேச்சளவிலே தானே இருக்கிறது. அவர்கள் பிராமிஸ் பண்ணார்கள், இன்னும் என்ன செய்யவில்லை, அந்த பணத்தை சேகரித்து முடிக்கவில்லை, கையிலே வரவில்லை. ஆகவே என்னை ஏமாத்திடாதங்களப்பா, உங்களை நம்பி நான் என்னது இப்படி சொல்லி உங்களை புகழ்ந்திருக்கிறேன், அது இங்க ஏமாத்த மாட்டேங்கன்னு தெரியும், இருந்தாலும் என்னது உங்களுக்கு சொல்றேன் என்பதாக அதைத்தான் மைண்ட்ல வைத்து சொல்லுகிறேன். அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்திலே வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். இருந்தாலும் என்னது, நான் உங்களை பற்றி என்னது சொன்னது பொய்யாயிடக்கூடாது, நான் ஏதோ ஒரு பொய் சொன்ன மாதிரி ஆயிடக்கூடாது என்கிறதற்காக நீங்கள் சொன்னதை நிறைவேற்றும்படிக்கு என்னது இந்த சகோதரரை உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு என்னது நீங்க கொடுக்குறேன்னு சொன்ன நாள் வந்து விட்டது, 1 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த நாள் வந்து சொல்லிட்டு உங்களை மறுபடியும் ஆயத்தப்படுத்தி அதை வாங்குவதற்கு உங்க சகோதரரை அனுப்பி இருக்கிறேன் என்பதாக சொல்லுங்க. மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்க வைக்கப்பட மாட்டீங்க, நாம் வைக்கப்பட வேண்டியிருக்கும் என்பதாக. காரணம், அந்த அளவுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், உங்களை குறைந்து மக்கதோனியர்களிடத்திலே புகழ்ந்து பேசி இருக்கிறேன். நீங்கள் நற்செயல்கள் செய்கிறதற்கு நீங்கள் 1 வருஷமாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர்கள், 1 வருஷத்துக்கு முன்பதாக வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீர்கள்.
கண்டிப்பாக உதவி செய்வோம் என்று சொல்லி நீங்கள் இப்படி செய்கிறதாக நம்பி அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்களும் நாமும் இப்படி செய்வோம் என்று சொல்லி எழுப்பி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலே மக்கதோனியர் எப்படி கொடுத்திருக்கிறார்கள், தங்கள் திராணிக்கு மிஞ்சி எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக ஒருவேளை கண்டால், நான் சொன்னதெல்லாம் அது என்னது பொய்யாகிவிடும். நான் உங்களை பற்றி அவர்களிடத்திலே சொன்னதற்காக உங்களுக்கு இல்ல பிரச்சனை, இப்ப நான் வெட்கப்பட வேண்டியிருக்கும் என்பதாக சொல்லுங்க. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நான் கண்டிப்பாக இந்த நல்ல விஷயத்திற்கு மக்களுக்கு உதவி செய்யும் காரியமாக வறுமையில இருக்கிறவர்களுக்கு உதவும்படியாக நான் கொடுப்பேன் என்று சொன்னபடி நீங்கள் ஏற்கனவே பிராமிஸ் பண்ணினபடி உங்கள் தான தர்மமானது லோபத்தனமா கஞ்சத்தனமா ஏதோ சொல்லிட்டோமே கொடுப்போமே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்திற்கு முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. அப்போ என்னது, திடீர்னு நானும் மக்கதினியம் மட்டும் வந்து அந்த நேரத்துல திடீர்னு நீங்கள் எதுவும் ஆயத்தப்படாம அப்ப கையில கிடைச்சதை கொடுத்து விடக்கூடாது என்கிறதற்காகத்தான் முன்பதாகவே சகோதரரை இப்பொழுது அனுப்பி இருக்கிறேன் என்பதாக பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒரு திட்டம் ஆரம்பம் பண்ணப்படுகிறது. அந்த திட்டத்துக்காக, ஒரு நல்ல திட்டத்திற்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் இவ்வளவாக செயல்படுகிறோம், நற்செயல்களுக்காக செயல்படுகிறோம், நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் என்பதாக சொல்லி இருக்கிறீர்கள். அந்த நாளும் நெருங்கி கொண்டு வருகிறது. அப்போ திடீரென்று அதை நீங்கள் மறந்து விட்டவர்களாக கையில கிடைப்பதை கொடுத்து விடக்கூடாது என்கிறதற்காக நீங்கள் உற்சாகமாக, அதே உதார்த்தமாக, கஞ்சத்தனமாக இல்லை உதார்த்தமாக கொடுக்க வேண்டும் என்கிறதற்காக 2 சகோதரரை எனது உங்களிடத்திலே அனுப்பி இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த வசனத்தை இன்றைக்கு தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமிக்கப்பட்டபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். இங்கே பவுல் இவ்வளவு சொல்லுகிறார் அல்லவா, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர்கள், அதற்காக கஞ்சத்தனமாக கொடுக்காதீர்கள், ஏதோ சொல்லிவிட்டோமே ஏதாவது ஒண்ணு கொடுப்போமே என்று கொடுக்காதீர்கள், உதார்த்தமாக கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்காக என்ன செய்ய வேண்டியதில்லை, விசனப்பட்டு கொடுக்க கூடாது. ஐயோ இவர் கேட்டுட்டாரே அப்படிங்கிறதுக்காக கொடுக்க கூடாது. கட்டாயம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம் அதனால கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேர்லாம் கொடுக்க கூடாது. நீங்கள் மனதில் நியமித்தபடி நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும் எவ்வளவு கொடுக்கலாம் என்கிட்ட உங்களுடைய மனது, உங்களுடைய விசுவாசம், உங்கள் அன்பு, அந்த அடிப்படையில நீங்கள் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். அதே வேளையில உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அதை உற்சாகமாக கொடுங்கள். விசனப்பட்டு கஷ்டப்பட்டு ஐயோ சொல்லிட்டோமே என்கிற பெயர்ல கொடுக்க வேண்டியதில்லை. அப்படி கொடுத்தால் அதில் பிரயோஜனமும் இல்லை. காரணம் அதில் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். அது கடமைக்காக கொடுப்பது. எல்லாரும் கொடுக்குறாங்க நாமும் கொடுப்போம் என்று சொல்லி காண்பிப்பதற்காக கொடுத்தவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருந்ததில்லை. அனனியா சப்பீரால் சம்பவம் உதாரணம். அவர்கள் விருப்பப்பட்டு கொடுத்ததல்ல, எல்லாரும் கொடுக்கிறார்கள், அங்கே அவர்களுக்கு பெயர் கிடைக்கிறது, நல்ல மக்கள் இவர்கள் நல்ல உதாரணமாக கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பெயர் கிடைக்கிறது. அதே வேளையிலே நமக்கு கொடுக்க விருப்பமும் இல்லை, ஆனால் நமக்கு அந்த பெயர் வேண்டும் என்கிறதற்காக ஷோ காண்பிப்பதற்காக கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துல செத்து போனதை பார்க்க முடியாது. பேதுரு கேட்கிறார், நீங்க அதை விற்கிறதுக்கு முன்னாடியும் அது உன்னுடையதுதான், விற்ற பிறகும் அது உன்னுடையதுதான், அப்படி இருக்க எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? விருப்பம் இல்லைன்னா கொடுத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி ஷோ காண்பிப்பதற்காக அல்லது கொடுத்தாக வேண்டும் என்று கட்டாயம் என்று சொல்லி கொடுக்க கூடாது. எதற்கு? நல்ல காரியங்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யும்படியாக. ஆகவே நீங்கள் வாக்கு பண்ணிவிட்டீர்கள் என்கிறதற்காக கஞ்சத்தனமாக கொடுக்க கூடாது. அது உண்மைதான், உதார்த்தமாகத்தான் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டும் என்கிறதற்காக என்ன செய்யக்கூடாது? விசனப்பட்டு கட்டாயம் என்கிற பெயர்லையும் கொடுக்க கூடாது. இப்படி கொடுத்தால்தான் ஏதோ நல்ல விஷயம் நடக்கும், இல்லை என்றால் நம்மை அங்கீகரிப்பார்கள் என்கின்ற ஒரு கட்டாயத்தின் பேரிலும் கொடுக்க கூடாது. தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க வேண்டும், உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே
சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். எதற்கு? உங்களுடைய நீங்கள் எல்லாத்திலும் சம்பூர்ணமாக திருப்தி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களுடைய நீங்கள் சபிஷியன்டாக போதும் என்கிற நிலைமையிலே மனப்பூர்வமாக இருக்கத்தக்க விதத்திலே, நற்கிரியைகளிலே பெரிய மனம் வந்து கொடுக்கத்தக்க விதத்திலே ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ இங்கே போதும் என்கிற மனநிலை வருவது என்பது நாம் நினைத்ததை எல்லாம் அடையும் போது அந்த அடிப்படையில வருவது அல்ல. அது கடவுள் கொடுக்கிற திருப்தியின் அடிப்படையில வருவது. ஒரு மனிதனுக்கு என்னது, எவ்வளவோ கோடி கோடி கணக்காக இருந்தாலும் என்னது, ஐயோ எனக்கு எல்லாம் தேவை, என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டது, போதும் என்கின்ற ஒரு திருப்தி வராமலும் இருக்க வாய்ப்பு உண்டு. கொஞ்சம்தான் இருக்கிறது, ஆஹா ஆண்டவர் எனக்கு இது இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையே போதும், இதையிலே என்னது நான் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் முடியும் என்று எண்ணக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்போ இது மனநிலை சம்பந்தப்பட்டது. இந்த திருப்தி என்கிறது இங்கே சம்பூர்ணம் என்கின்ற காரியம் மனநிலை சம்பந்தப்பட்டதே அன்றி பொருள் சம்பந்தப்பட்டது அல்ல. இப்போ ஆண்டவர் அந்த மனநிலையை உங்களுக்கு சம்பூர்ணமான காரியத்தை எல்லா எப்பொழுதும் சம்பூர்ணம் உண்டவர்களா இருக்கத்தக்கதாக, நற்கிரியைகளில் பெருகத்தக்கவர்களாக கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவர் இங்கே பவுல் எதை இந்த சம்பூர்ணமுடையவர்கள் என்று சொல்லும் போது ஆண்டவர் சம்பூர்ணமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பணங்களால் நிரப்புவார் என்கின்ற அர்த்தத்திலே பவுல் இங்கே சொல்லவில்லை. இங்கே கொடுக்கக்கூடிய மனநிலை, திருப்தியான மனநிலை, எனக்கு இருக்கிறதே போதும், எனக்கு ஆண்டவர் அனுமதித்ததே போதும், இதிலே நான் திருப்தி தான் என்கின்ற ஒரு மனநிலை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இங்க சம்பூர்ணம் என்பது நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டால் தான் அது சம்பூர்ணம் என்று நினைப்பது இந்த உலக மக்களுடைய மனநிலை அன்றி தேவனுக்குள்ளாக இருக்கிற மனநிலை என்பது ஒருவேளை உலக மக்களுடைய பார்வையில ஒன்றுமில்லாமையா என்கின்ற நிலைமையில இருந்தாலும் இதுவே எனக்கு ஒரு திருப்தியான வாழ்வுதான் என்கின்ற அந்த மனநிலை மாற்றம், அதை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக. அப்போ நாம் மற்றவர்களிடத்திலே கொடுக்க நம்முடைய மனநிலையிலே மாற்றம் வரும், நம்முடைய எண்ணங்கள் புதிதாக்க மேலும் மேலும் என்னது நல்ல தேவனுக்கு ஏதுவாக இன்னும் மேலும் மேலும் வளர்த்துவங்கும் இந்த சம்பூர்ண குணத்திற்கு ஏதுவாக வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுது அது ஒரு பெருமைக்காகவோ அல்லது நம்மை நாமே காண்பிப்பதற்காகவோ அல்லது நமக்கு பேருண்டாகவோ அல்லது ஒரு கட்டாயத்தின் பேரிலோ கொடுக்கும் போது அல்ல, மற்றவர்கள் மீது உள்ள அன்பின் அடிப்படையிலே, கரிசனையின் அடிப்படையிலே, கஞ்சத்தனமாக அல்ல, உதாரத்துவமாக, உற்சாகத்தின் அடிப்படையில, நாம் நியமித்த அடிப்படையிலே மனப்பூர்வமாக கொடுக்கும் போது அது நம்முடைய மனநிலையிலே நமக்கு என்னது இருக்கிறதே போதும் என்கின்ற எண்ணத்தை உண்டாக்குகிறது. அந்த எண்ணம் உண்டாயிருந்ததுனால்தான் இந்த அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் மக்கதோனியர்களை குறித்து சொல்லும் போது அவர்களை ஏற்கனவே வறுமையிலே இருக்கிறார்கள், அவர்களே கொடிய உபத்திரவத்திலே இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் கொடுத்தார்கள். எப்படி கொடுக்க முடிந்தது? இது போதும் என்கின்ற மனநிலை. அவர்கள் ஒருவேளை மாற்றி சிந்தித்திருந்தால் நாமளே ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம், நம்ம கொடுக்கணுமா, நம்ம கடவுள் கொடுத்தா கொடுக்கலாம் பார்ப்போம் என்று சிந்திக்கவில்லை. அப்போ அவர்களுக்கு இருந்த நிலைமையிலே அவர்கள் திருப்தியாக இருந்திருக்கிறார்கள், சம்பூர்ணமுடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சம்பூர்ணம் என்பது பணம் சார்ந்ததல்ல, மனம் சார்ந்தது. தயவு செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு காரணம், இன்றைக்கு மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் இந்த சம்பூர்ணம் என்கிறதை எதை சார்ந்து, இந்த உலகம் பொருள் சார்ந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தால் உலகத்திலே ஒரு காலமும் ஒரு மனிதனும் சம்பூர்ணமாக முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தியாகுவதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரம்புவதில்லை என்று சாலமன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு காலத்திலும் நம்ம என்னது அப்படி பார்த்தால் நாம் இந்த உலகத்தின் மீது ஆசைப்படுவதெல்லாம் பெற்றுக்கொள்வதுதான், நாம் நினைத்ததை அடைவதுதான் சம்பூர்ணம் எனில் ஒரு காலத்திலும் ஒரு மனிதனும் திருப்தியாகவே முடியாது. இந்த திருப்தி என்கின்றது என்னது ஒரு காலத்திலும் வராது. மாறாக கடவுள் தருகின்ற மனதிலே மாற்றம், எனக்கு இருக்கிறது போதும். 1 தீமோத்தேயுவிலே பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார்களா,
போதும் என்கிற மனநிலை போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி, அப்போ அதுதான் திருப்தியான மனநிலை. கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் அது எனக்கு தேவையில்லை என்று கடவுள் நியமித்திருக்கிறார், அவ்வளவுதான். எனக்கு இருக்கிறது, எனக்கு இது எது தேவையோ அதை கண்டிப்பாக ஆண்டவர் தருவார் என்கின்ற எண்ணமாக இருக்கிறது. அப்போ வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். இப்போ இங்க வாரி இறைத்தான், வாரி இறைத்தான், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வசனத்தை தான் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுக்கு பல மடங்காக பொருள்கள் எல்லாம் பல மடங்காக கிடைத்தது என்று வாக்கு இங்கே போல் சொல்லவில்லை. மாறாக அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் செய்த அந்த செயலுடைய நீதி என்றென்றைக்கும், அதனுடைய விளைவு, நீதியான செயல், நீதியான அறுவடை என்றென்றைக்கு நிற்கக்கூடியதாக இருக்கிறது. போது நாம் செய்கிற நற்செயல்களுடைய நீதி அங்கு என்றென்றைக்கும் நிற்கிறது. அது ஏதோ ஒரு விஷயத்திலே நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உதாரணத்திற்காக இந்தியா இருண்ட கண்டமாக அல்லது இருண்ட ஒரு நாடாக, சுவிசேஷத்தின் ஒளி இல்லாமல் இருளிலே இருந்த மக்களாக இருந்தார்கள். அங்கிருந்து மக்கள் தியாகம் செய்து அங்க தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து இங்குள்ள மக்களுக்காக கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அங்குள்ளவர்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று இங்கே கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள் என்று சொல்லி மக்கள் மீது கொண்ட இங்கே தேவையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே மக்களுக்கு சேவை செய்தார்கள். அவர்கள் அன்றைக்கு செய்த அந்த செயலுடைய நீதி இன்றைக்கும் நிற்கிறது. அதனுடைய அந்த அவர்களுடைய வாரி இறைத்த செயல், ஏழைகளுக்கு கொடுத்த செயல், அந்த செயலுடைய நீதி இன்றைக்கும் நிற்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் அதனுடைய பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இங்க இருக்கிறவர்கள் அதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்த நீதி இன்றைக்கும் நிற்கிறது. அந்த நீதியினுடைய விளைச்சல் அது இன்றைக்கும் நம் கண்களால் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். நாம் செய்கிற நீதியின் விளைச்சல் அதை பெருகிக் கொண்டே போவார். இங்கே ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிற வார்த்தை 6ஆம் வசனத்திலே சொன்னார்லவா, நான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி, அதை இன்றைக்கு எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சமாக காணிக்கை கொடுத்தால் கொஞ்சமாக கடவுள் உங்களுக்கு திருப்பி தருவார், நீங்கள் அதிகமாக காணிக்கை கொடுத்தால் அதிகமாக ஆண்டவர் திருப்பி கொடுப்பார் என்கிறதற்காக பயன்படுத்துகிறார்கள். பவுல் அந்த அடிப்படையிலே இங்கே பயன்படுத்தவில்லை. நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தால், இங்க முதல்ல காணிக்கையை குறித்தே பேசவில்லை. முதலாவது இங்கே காணிக்கையை குறித்தும் பேசவில்லை, தசமபாகத்தையும் கொடுத்து பேசவில்லை. அல்லது மோகன் சி ராசர் சொன்ன போது பார்ட்னர் பிளான், நீங்கள் கடவுளுக்கு பார்ட்னர் என்று சொன்னால் உங்களுடைய லாபத்திலே 50% கொடுக்க வேண்டும் ஊழியத்துக்கு என்று அப்பொழுதுதான் 1000 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பார்ட்னர் பிளானையும் குறித்து இங்கே பேசவில்லை. ஆனால் இந்த வசனத்தை பயன்படுத்தி தான் எல்லாரும் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ பவுல் இங்கே எதை பேசுகிறார்? நீதியின் விளைச்சலை குறித்து பேசுகிறார். நீங்கள் சிறுக விதைத்தால், நீங்கள் சிறிய அளவிலே நற்செயல்கள் செய்தால் அதனுடைய விளைச்சல், அந்த நீதியினுடைய விளைச்சல், அதனுடைய பிரதிபலிப்பு, நாம் செய்கிற நற்செயல்களுடைய பிரதிபலிப்பு அது கொஞ்சமாக இருக்கும். நாம் அதிகமாக நற்செயல் செய்தால் அதனுடைய விளைச்சல் அது அதிகமாக இருக்கும். அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். இங்க அதைத்தான் பார்க்கிறோம். இங்க பவுல் பேசுவது எல்லாமே நீதியின் விளைச்சல், நாம் செய்கிற நீதியினூடாக விளைகின்ற விளைச்சல். அது என்ன நீதியின் விளைச்சல் குறித்து கீழே பவுல் சொல்லுவார். உதாரணத்திற்கு வெளிநாட்டிலிருந்து அன்றைக்கு மிஷனரிமார்கள் இங்கே வந்து விதைத்தார்கள். எது? நற்செயல்களை விதைத்தார்கள். நற்செயல் என்பது பணம் மட்டும் என்பதல்ல, அவர்கள் வாழ்க்கையை விதைத்தார்கள். அங்கே இருந்தவர்கள் பணத்தை கொண்டு நற்செயல்கள் செய்தார்கள். அப்போ அதனுடைய விளைச்சல் என்ன? அதனுடைய விளைச்சல் அநேக மக்கள் ஒளி பெற்றார்கள், அதன் விளைச்சல். அப்போ அன்றைக்கு அவர்கள் விதைத்த அளவுக்கு இங்கே பெரிய விளைச்சல் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை அங்கே யாருமே நற்செயல்களை விதைக்கவில்லை, கொஞ்சம் தான் விதைத்திருந்தார்கள் என்று சொன்னால், இங்கே என்னது? இன்னும் கொஞ்ச அளவிலே தான் மக்கள் ஒளி பெற்றிருப்பார்கள். அவர்கள் செய்த நீதியினுடைய விளைச்சல், நீதியினுடைய பலன் கொஞ்சமாக இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் என்னது? தமிழகத்திலே ஒரு
தரங்கம்பாடி, தென் தமிழகம் இங்கே உள்ள பகுதிகளில் தான் அதிகமாக மிஷனரிமார்கள் வந்தது. நற்செயல்கள் அதிகமாக செய்யப்பட்டது. அங்கே அதனுடைய விளைச்சல் அன்றைக்கு காணப்படுகிறது. ஒருவேளை இன்னும் அதிகமாக அநேகர் விதைத்திருந்தால் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும், நார்த் இந்தியா என்று சொல்லி எல்லா பகுதிகளிலும் விதைத்திருந்தால் அதனுடைய விளைச்சல் அதிகமாக அங்குள்ள மக்களும் ஒளி பெற்றிருப்பார்கள். அந்த ஒளி பெறுதல் தான் விளைச்சல். அநேக மக்கள் பயன்பெறுவதுதான் இங்கே விளைச்சல். இப்போ நாம் அதிகம் எவ்வளவு நற்செயல்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு மக்கள் பெறுகிறார்கள் இருக்கிறார்கள். நாம் செய்கிற நீதியின் விளைச்சல் என்பது நாம் யாருக்கு நன்மை செய்கிறோமோ அது அவர்கள் பெறுகிற பலன். அதைத்தான் இங்கே குறிக்கிறோம். இப்போ இங்க கொரிந்தில் உள்ள மக்களாகட்டும், மக்கதோனியாவில் உள்ள மக்களாகட்டும், இவர்கள் நீதி செய்கிறார்கள், நீதியை விதைக்கிறார்கள். அப்போ இது நிமித்தம் அங்க எருசலேமில் உள்ள கொஞ்சம் மக்கள் மட்டும்தான் பயன்படுகிறார்கள் என்று சொன்னா அது கொஞ்சமான விளைச்சல். அவர் கொஞ்சமான மக்களுக்கு தான் பயன். இவர்கள் செய்த நீதி நிமித்தம் கொஞ்சம் மக்கள் தான் பயன்படுகிறார்கள். இதுவே அங்குள்ள எல்லா மக்களும், வறுமையில் இருக்கிற எல்லா மக்களும், அங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களும் பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னா அது ஒரு பெரிய விளைச்சல். இவர்கள் செய்த நீதியின் விளைச்சல் என்னது? எல்லா மக்களும் பயன்பெற்றார்கள். அது நிமித்தம் எல்லா மக்களும் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ விளைச்சல் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் அல்ல. பிரதிபலன் நமக்கு கிடைக்கக்கூடிய உலக ரீதியிலான பிரதிபலன் அல்ல. நாம் செய்கிற செயலின் மூலமாக நடக்க போகிற மக்களிடத்திலே நடக்க போகிற என்னது ஒரு பயன், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் அது எந்த அளவிலே இருக்கிறது என்கிறதை குறித்து தான் இங்கே பவுல் பேசு. நீதியின் விளைச்சல், நாம் செய்கிற நீதியினூடாக கிடைக்கக்கூடிய விளைச்சல் பெரிதாக இருக்கிறது. அப்போ இதுதான் அங்கு மேலே சொல்லுகிறார். நான் சிறுக விதைத்தால், நான் கொஞ்சம் நற்கிரியை செய்தால் அதனூடாக கொஞ்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். நாம் அதிகம் நற்கிரியை செய்தால் அது நிமித்தம் அதிக மக்கள் பயன்பெறுவார்கள். நாம் நீதியை ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்திருக்கிறார், அதை பெருக பண்ணுகிறார், உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார், பெருக்கிக் கொண்டே போவார். நாம் அப்படி செய்யும் போது நம்முடைய நீதியின் விளைச்சல் பெருகிக் கொண்டே போகிறது. இதுதான் இங்கே போல் சொல்லுது. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ண உள்ளாவீர்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் மனம் சார்ந்து பேசுக. சம்பூர்ணமாவீர்கள், நீங்கள் உதாரண குணத்திலே சம்பூர்ணம் உள்ளவர்களாகவீர்கள். இப்போ நீங்கள் பெருகுவீர்கள், உங்களுடைய குணம் மேம்படுகிறதாக இருக்கிறது. இது உங்களுக்குள்ளாக நடக்கிற மாற்றம். நீங்கள் வர்த்திக்க, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சம்பூர்ணம் உள்ளவர்களாக. எதிலே? உதாரண குணத்திலே உங்களுடைய குணம் மேம்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. இந்த தர்ம சகமாகிய பணிவிடையும் பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே சம்பூர்ண பலன் உள்ளதாகவும் இருக்கும். இப்போ இது என்ன செய்கிறது? அநேக பரிசுத்தவான்களை, இப்போ அதிக அளவுக்கு நற்செயல்கள் நடக்கும் போது, அங்கே சேவை செய்யும் போது அவர்கள் அநேக மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறது. அது மட்டுமல்ல, அநேக தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே, அநேகர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள், அதுதான் சம்பூர்ண பலனாக உள்ளதாக இருக்கிறது. எது சம்பூர்ண பலன்? நாம் செய்கிற செயலின் மூலமாக அநேகர் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், அது சம்பூர்ண பலனாக இருக்கிறது. இதுதான் நீதியின் விளைச்சல். இதுதான் நாம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், அது பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி பவுல் சொன்னதன் நோக்கம். இப்போ நாம் செய்கிற செயலினூடாக அநேகர் பயன்பெறுகிறார்கள், அநேகர் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது பெருக இருக்கிற ஒரு காரியம் இல்லை. கொஞ்சம் பேர் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், கொஞ்சம் பேர் தான் பயன்பெற்றிருக்கிறார்கள், அது சிறுகா இருக்கிறது, அது கொஞ்சமான விளைச்சல். ஆண்டவர் நம்முடைய விளைச்சலை, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்னால் நம் மூலமாக அநேகர் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஓகே, அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள். அடுத்ததாக ஏன் ஸ்தோத்தரிக்கிறார்கள்? அவர்களுடைய குறைவுகளை நீக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். அது சம்பூர்ண பலனுள்ளதாக இருக்கும். மட்டுமல்ல,
நீங்கள் இப்போ இந்த செயல், உங்களுடைய இந்த செயலை பார்க்கும்போது அவர்களுக்கு எப்படி தெரிகிறது? நீங்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார்லாம், நீங்கள் ஒருவர்களோடு அன்புள்ளவர்களாக இருந்தால் எல்லாரும் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி, அதே போல இவர்களுடைய இந்த செயல்கள் இவர்கள் சுவிசேஷத்திற்கு ஏற்றபடி நடக்கிறார்கள் என்கிறதை காட்டுகிறது. இது தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுக்கிற செயல். தர்ம சகாயம் செய்வது நாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுதலோடு அறிக்கையிட்டிருக்கிறதை காட்டுகிறது. நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதை அது அறிக்கையிட்டதாக அமைகிறது. இப்போ அந்த பலனை பெற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் உங்களை? நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள், அதை அறிக்கையிடும் விதமாக நீங்கள் மனப்பூர்வமாக தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்கிறதாக பார்க்கிறோம். அப்போ சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறோம் என்கிறதை அறிக்கையிடுவது நம்முடைய நற்செயல்கள் வழியாக வெளிப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இதை இயேசு கிறிஸ்துவ சொல்லி இருக்கிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மத்தியிலே பிரகாசமாக இருக்க கடவுது என்று. அப்போ இது நிமித்தம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறதை அறிக்கையிட்டிருக்கிறீர்கள். எப்படி? உங்களுடைய அன்பின் செயல்களால் அதை அறிக்கையிட்டிருக்கிறீர்கள். இது நிமித்தம் அவர்கள் தேவனை உங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். பார்த்தீர்களா, இவ்வளவு இந்த மக்கள் சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நடக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்த நிமித்தம் உங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். மட்டுமல்ல, உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்கள். தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாக இருக்கிறார்கள். அப்போ இது ஒரு விசேஷித்த கிருபை. என்ன? சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதற்காக உங்களுக்காக வேண்டுதல் செய்து விசேஷத்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாக ஒரு ஈர்ப்போடு இருக்கிறார்கள், விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே பவுல் கொரிந்து மக்களிடத்திலே பேசுகிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். அப்ப இது கொடுக்கிறது கூட தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கிருபை, அவருடைய ஈவு, சொல்ல முடியாத அவருடைய ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இது கடவுள் கொடுக்கிற ஒரு மனநிலை மாற்றம், கடவுள் நம்முடைய சிந்தையை வளர்த்துவதன் விளைவு. அதான் கடவுள் கொடுக்கிற கிருபை. அப்போ இந்த கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்கிறதற்காக அந்த மக்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக விரும்புகிறவர்கள், உங்கள் மேல் அதிக பிரியமுள்ளவர்களாக மாறுகிறார்கள். உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள், உங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், உங்கள் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்கள், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இது என்னது? இது எதனால் நடந்தது? உங்களுடைய மனநிலை, உங்களுடைய அன்பின் செயல், உங்களுடைய அன்பின் செயலினால் இது நடந்திருக்கிறது. இது என்னது? தேவன் அருளிய கிருபை. எப்படி 8ஆம் அதிகாரத்திலே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை, அவர்கள் தங்கள் கொடிய தரித்திரமுள்ளவர்களாக இருந்தும் கொடிய துன்பமுடையவர்களாக இருந்தும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள், அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபை என்று சொன்னாரோ, அதை போல இங்கே கடைசியாக முடிக்கும் போது என்னது? உங்களுக்கும் கடவுள் கொடுத்த கிருபை என்று சொல்லி இங்கே முடிக்கிறார். அது நிமித்தம் அவர்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இங்கே கொரிந்து மக்களுக்கு அந்த கிருபையை ஏதோ தானாக பரத்தல் ஒரு மேஜிக் அப்படி நடப்பதல்ல, போதனை வழியாகத்தான் நடக்கிறது. இவர்களுடைய உதாரண குணம் எப்படி தூண்டப்படுகிறது, அல்லது அந்த நற்செயல் செய்யத்தக்க அந்த குணாதிசயம் ஆண்டவர் எப்படி தருகிறார்? போதனை வழியாக உற்சாகப்படுத்தி நீங்கள் கொடுங்கள், உதாரத்துவமாக கொடுங்கள், தேவையில் இருப்பவர்களை அன்பின் அடிப்படையில் சந்தியுங்கள் என்கிறது ஆண்டவர் கிருபையாக தருவதுதான். ஆனால் அது ஒரு மேஜிக் பண்ணி தருவதில்லை. இப்படி இங்க பவுல் இங்க ஆரம்பத்துல எப்படி சொன்னார்? இங்க முடிக்கும் போது கொரிந்து மக்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை. எது கொடுப்பது விசேஷத்த கிருபை என்று சொல்லுகிறார். இந்த கொடுக்க வைக்கிறதற்கு பவுல் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதலாவது மக்கதோனியர்களை கொண்டு காண்பிக்கிறார், இவர்கள் இப்படி எல்லாம் கொடுத்தார்கள். அடுத்ததாக நீங்கள் வாக்கு பண்ணினீர்கள், அந்த வாக்கு பண்ணினதை அப்படி வாக்கு பண்ணினது போதும் என்று சொல்லி கண்டுக்காமல் விடுவதும் இல்லை. வாக்கு பண்ணிருக்கிறீர்கள், அதை செயல்படுத்துவதற்கு ஆயத்தம் பண்ண வேண்டியிருக்கிறது, உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் செய்து
அந்த அடிப்படையிலே தான் என்னது உங்களுக்கு போதித்ததுதான் என்னது உங்களுக்குள்ளாக அந்த குணத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்கிறது ஆண்டவர் உங்களோடு பேசி, கடவுளுடைய வார்த்தையை பேசி ஆண்டவருக்குடைய குணாதிசயத்திற்கு ஏற்ப உங்களை மாற்றுகிறார். இங்கே சம்பூர்ண உதார குணத்திலே சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். இது விசேஷித்த கிருபை என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லு. இந்த கிருபையை ஆண்டவர் எப்படி மேஜிக் பண்ணி ரட்சிக்கப்பட்டவனுக்கு மேஜிக் பண்ணி அப்படி மாற்றி விடுவோம் என்று ஆண்டவர் செய்யவில்லை. போதனை வழியாகவே நடப்பிக்கிறார். போதனை வழியாக நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், நீங்கள் மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணம் வர வேண்டும் என்று சொல்லி போதனை வழியாக ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் போதனை வழியாக நம்முடைய மனநிலையிலே கிரியை செய்கிறார். அப்படி கிரியை செய்து நம்மை கொண்டு தேவன் விரும்புகிற காரியங்களை செய்கிறவராக இருக்கு. இதைத்தான் இங்கே பவுல் சொல்லி ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார் என்று சொல்லி விட்டு அது ஏதோ ஒரு எனக்கு அந்த கிருபை கிடைக்கவில்லை, அவர்களுக்கெல்லாம் அந்த கிருபை இருக்கிறது, அதனால் உதவி செய்யலாம், எனக்கு அப்படி சாக்கு போக்கும் சொல்லிவிடக் கூடாது. காரணம் இங்கே பவுல் என்னது இந்த முதல் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது என்னது, அன்றியும் சகோதரே மக்கோதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மக்கோதோனியா மக்களுக்கு தான் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், வேற யாருக்கு அந்த விசேஷத்தை கிருபையை கொடுக்கவில்லை போல அப்படி என்ன கூடாது. ஆண்டவர் எல்லாருக்கும் அதே கிருபையை கொடுக்கிறார். எந்த அடிப்படையில கொடுக்கிறார்? போதனை வழியாக கொடுக்கிறார். இங்க கொரிந்து மக்களுக்கு பார்க்கும்போது என்னது முடிக்கும் போது அவர்களுக்கும் அந்த கிருபை கொடுத்ததாக சொல்லுகிறார். ஆனால் இடையிலே அவ்வளவு போதனை கொடுத்திருக்கிறார், உதாரணங்களை காண்பிக்கிறார். நீங்கள் கொடுப்பதனூடாக என்ன பயன் என்னென்ன நடக்க போகிறது, நீதியின் விளைச்சல் எது என்று சொல்லி காண்பிக்கிறார். அந்த அடிப்படையில தான் கொடுக்கிறார்கள். இதுக்கு இவர்களும் அதே போல கொடுத்தார்கள் என்கிறதை ரோமர் புஸ்தகத்திலே பவுல் அடையாளப்படுத்தவும் செய்கிறார். மக்கதோனியா மற்றும் அகாயா உள்ளவர்கள் கொடுக்கிறதை நாங்க என்னது அங்க கொண்டு போக போகிறோம் என்பதாக அங்கே சொல்லியிருப்பார். அப்போ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். எதற்காக? நாம் நமக்கு மட்டுமே என்று சொல்லி வாழ்வதற்காக இல்ல, நம்முடைய நீதியின் விளைச்சல் பெருக வேண்டும். அதாவது நீதியின் விளைச்சல் பெருகுவது என்பது மற்றவர்கள் பயன்பெற வேண்டும், நம் நிமித்தம் மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதான் இங்கே அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. இந்த வசனம் எங்கேயும் என்னது காணிக்கை கொடுப்பதோ குறித்தோ தசமபாகம் கொடுப்பதை குறித்தோ பேசவில்லை. தேவைப்படுகிறவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதை குறித்து பேசுகிறார். தேவைப்படுகிறவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பது. இங்கே பரிசுத்தவான்கள் குறைவிலே இருக்கிறார்கள், அந்த குறைவை நிவர்த்தி செய்வதை குறித்தே இங்க பேசுகிறதே தவிர, ஒருத்தர் ஏற்கனவே பிரம்மாண்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லி தியாகு போட்டிருக்கிறார், அப்ப ஊழியக்காரருக்கு கொடுப்பதுதான் கர்த்தருக்கு கொடுப்பது என்கிறதற்காக இங்கே பேசப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அப்படித்தான் இன்றைக்கு போதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பவுல் இதற்காக இந்த 2 அதிகாரமும் எழுதவில்லை. ஆகவே தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வேறொரு காரியம்